சமீபத்திய இந்தியா டுடே சர்வே கூட மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் திமுகவே வரும், அங்க மோடி தான் வருவாருன்னெல்லாம் சர்வே எல்லாம் சொல்லுது. இபிஎஸ் தான் வருவாரு, அதிமுக மாறப்போகுது அப்படின்ற ஒரு தரவுகள்லாம் இல்லையே. 2016 ஆ. திமுக 180 சொல்றாங்க. ம். அம்மா ஆட்சி வேற போட்டாங்க. அம்மா ஆட்சி சொன்னாங்க. 2011 முன்னாடி 2010 நீங்க அம்மையார் ஜெயலலிதாவோ யாரா EPS ஓட இருந்தாலுமே ஒப்பிட்டு இல்ல பேசாதீங்க சார். ஒப்பீடு வந்து EPS வேற, அம்மையார் ஜெயலலிதா வேற அது சார். வேறங்க. நான் சொல்ல ஒப்பீடுங்கிறது நீங்க சொல்ற அந்த அன்னைக்கு சொன்னாங்களா 2010 வந்து கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது ம். செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல ம். அந்த மாநாட்டு போது கருணாநிதி சொன்னாரு இனி 25 ஆண்டுகள் நாங்க ஆட்சினாரு. ம். அடுத்த வருஷமா ஆட்சி போயிடுச்சு. சரி. அதாவது நீங்க அந்த மாதிரியான ஆய்வு பண்ணி அனுப்புறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஹம்பக்குங்க. இதெல்லாம் நம்பி எல்லாம் அதிமுக இல்ல இல்ல. சார், அன்னைக்கு மக்களை அதிமுக நம்புது. நிச்சயமாக மக்கள் விரோத ஆட்சி நடக்கிற திமுகவை மக்களே தோற்கடிப்பாங்க. இல்ல சார், அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 வந்து ஆட்சியில உட்காரும்போது 6 மாசம் தான், கடைசி 6 மாசம் பிரச்சாரம் பண்ணாங்க. 4.5 வருஷம் ஓய்வுல இருந்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. இபிஎஸ் இன்னைக்கு இப்ப தொடங்கி இந்த மக்கள் பயணம்லாம் போறாருல, இதை வைத்தே நாம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்க. அங்க அலைன்ஸா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் விஜய் வேற 10%, 30%, 15%ன்றாங்க. ஏதேதோ சொல்றாங்க. விஜய் ஓட்ட பெருசா பிரிக்கிறாரு சார். இப்ப திமுக இல்லைன்னா அதிமுக ஓட்டு போடணும். அந்த ஓட்டை மத்தவங்க பிரிச்சா இயல்பாவே இதுல பலம் கூடியவர்கள் முன்னேறிடுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க இல்ல 1984 இருந்து பாருங்க. ஆ. திமுக தலைமையில எப்பவுமே கூட்டணி வலிமையா இருக்குங்க. சரி. ஆனா அதிமுக ஜெயிக்கு. இல்ல இதுல கூட்டணி மட்டும் பேசக்கூடாது. நீங்க திமுக இருக்கிற மதிமுக என்ன வாக்கு இருக்குது இப்போ? ம். இல்ல விசிக இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனாலும் ஆட்கள் அதிகமா இருக்காங்கங்க. தலைவர்கள் எண்ணிக்கை பிரச்சாரம் பண்ணி ஆள் இருக்க வழியா சரி. மக்கள் அப்படி அது கூட இங்க வழி இல்லையே. வேண்டியது இல்லைங்க. எடப்பாடி ஒரே ஆள் போதும். ஆ. நிச்சயம் வேண்டியது இல்லை. பிஜேபி இருக்கு போதுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையான கூட்டணி. நல்லா பாருங்க நீங்க. ம். ஏன்னா 21லயே ப்ரூவ் ஆச்சு. பிஜேபி கூட இருந்தா உள்ளதும் போயிடும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து பொய்யான செய்திங்க. ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இந்த பிம்பம் உடைபடுங்க. ஆ. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் பிரிந்து நிற்காம இருந்தா நிச்சயமா 20 வயதில் திமுக தோத்துக்குங்க. ம். அதனால இந்த ஒப்பீடெல்லாம் வந்து தவறானது, மோசடியானது. இதையெல்லாம் உடைத்தெறிந்து அதிமுக நிச்சயமாக வெல்லும்.